नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर में कैप्टन के निधन पर मौन जुलूस निकाला। डीएमके, कांग्रेस समेत सभी पार्टियों ने तारापुरम में नेशनल प्रोग्रेसिव द्रविड़ कड़गम के संस्थापक कैप्टन विजयकांत के निधन पर मौन जुलूस निकाला। तिरुपुर जिले के तारापुरम में अभिनेता और पूर्व नेता प्रतिपक्ष विजयकांत के निधन पर डीएमके और कांग्रेस समेत सभी पार्टियों ने पेरियार की प्रतिमा से मौन जुलूस निकाला और 2 किलोमीटर तक मौन श्रद्धांजलि के तौर पर उडुमलाई रोड स्थित फूल विक्रेता अन्ना सिल्लायार के पास पहुंचे। कई लोगों ने हिस्सा लिया और पुष्प वर्षा कर श्रद्धांजलि दी और फिर सभी दलों की ओर से एक एक कर कैप्टन की शान में कसीदे बोले और शोक संदेश व्यक्त किया। तमिलनाडु से संवाददाता सुब्रमणी की रिपोर्ट। சி சென்டர்னு சொல்லுவாங்க. அன்றைய காலகட்டத்தில் பி சென்டர், சி சென்டர் என்று சொல்லுகின்ற கிராமப்புறங்களிலே பொடிகிடி பறந்தவராக இருந்தவர் நம்முடைய கேப்டன் அவர்கள். என்னுடைய கல்லூரி காலங்களிலே அன்றைக்கு ஒரு நடிகராக நான் எல்லாம் கல்லூரியில் இருந்த பொழுது பார்த்தோம். அதன் பின்னிட்டு அவர் அரசியலுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திருமணமே முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் தான் நடைபெற்றது. அனைவருக்கும் தெரியும். அரசியலிலே எவ்வளவு பெரிய மனமாச்சரியங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சங்கடங்கள் இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களோடு எப்பொழுதுமே உறவாக நட்பாக இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எங்களுக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல 1979, 80 ஆண்டுகளில் ஒரு நடிகராக தமிழ்நாட்டிலே மதுரையிலே இருந்து அறிமுகமான கேப்டன் விஜயகாந்த் படிப்படியாக கலைத்துறையில் உச்சம் தொட்டார். இன்றைக்கு தமிழகத்திலே நடித்துக் கொண்டிருக்கின்ற ஏறக்குறைய அத்தனை நடிகர்களும் வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து மொழி படங்களிலும் நடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரிய கேப்டன் விஜயகாந்த் ஒருவர் தான் தமிழ் மொழி படத்தை தவிர பிற மொழி படங்களில் நடிக்க மாட்டேன், என் தாய்மொழி தமிழுக்கு மட்டும்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லி மற்ற மொழி படங்களில் எவ்வளவோ வாய்ப்புகள் வந்த நிலையில் கூட கலைத்துறையில் தமிழ் சினிமாவை தவிர மற்ற படங்களில் நடிக்க மறுத்த தமிழ் பற்றாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அது மட்டுமல்ல, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகராக அறிமுகமாகி கலைத்துறையில் உச்சம் தொட்ட பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, எனக்கு முன்னாலே பேசிய அருமை நண்பர் வழக்கறிஞர் தென்னரசு அவர்கள் குறிப்பிட்டதை போல தமிழகத்தில் இருக்கின்ற 2 மாபெரும் அரசியல் இயக்கங்களுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய அளவிலே 3வது கட்சியாக பரிணாமம் பெற்றார். தேமுதிகவின் நிரந்தர தலைவர், நிறுவன தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கால அரசியல் சக்கரத்தின் சுழற்சியின் காரணமாக ஒரு உச்சத்தை, ஒரு நல்ல நிலையை அரசியலிலே அடைய முடியாவிட்டாலும் அவருடைய மறைவில் கலந்து கொண்ட கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட அத்தனை பொதுமக்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு ஆறுதலை, ஒரு நினைவேந்தலை செலுத்தியிருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் மறைந்து விட்டார் என்று தெரிந்தவுடன் தமிழகத்தின் முதல்வர் மரியாதைக்குரிய தலைவர் தளபதி அவர்கள் உடனடியாக விரைவில் சென்று கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு ராணுவ மரியாதையோடு கேப்டன் விஜயகாந்தின் உடல் அடக்கம் செய்யப்படும் என்று உடனடியாக அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் கட்டுக்கடங்காத கூட்டம் நெருக்கி முண்டியெடுத்து சென்ற பொழுது